அனைவருக்கும் நமஸ்காரம். சிம்ம ராசி நேயர்களுக்கு சிறப்பான மாதம். குழந்தைகளால் பேரும் புகழும் கிடைக்கும் மாதம், அல்லது உங்களுடைய திறமையினால் உச்ச பதவிக்கு அடைந்தே தீர்வீர்கள். ஏனென்றால் உங்களுடைய இவ்வளவு நாள் காத்திருந்தது உழைப்பு, உங்களுடைய உழைப்பினுடைய அங்கீகாரம் கிடைக்காமல் இருந்தது. இப்பொழுது அங்கீகாரம் கிடைத்து உங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். இப்போ இவ்வளோ நாள் வரை வெயிட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு, இப்போ உதாரணம், அரசாங்கமே இவ்வளோ நாள் தடுமாறி கொண்டு இருந்ததற்கு இப்பொழுது தக்க பதிலடியும் தக்க சிந்தனையும் தக்க சன்மானமும் கிடைக்கும். மூத்த பிள்ளைக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், மாமனாருக்கு மரியாதை கிடைக்கும், தொழிலுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும், வெளியூரிலிருந்து நல்ல பாராட்டு கடிதங்களும் பாராட்டு மழைகளும் கிடைக்கும். ஆக பாராட்டு மழையில் தெய்வ மழையில் நனைவது சிம்மராசி. உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. உத்தரகோச மங்கைன்னு இருக்கும். அந்த மங்கை ராவணனுடைய மனைவி பிறந்த ஊர். இலங்கைக்கு மருமகளாக சென்ற மண்டோதரி பிறந்த ஊர் உத்தரகோச மங்கை. அந்த மங்கை தமிழகத்தினுடைய கங்கை. தமிழகத்துக்கு ஒரு பெயர். அதுபோல உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பொன்னான ஒரு பொற்காலம் சிம்மராசி நேயர்களுக்கு. வாய்ப்பு இருந்தால் உத்தரகோச மங்கைக்கு சென்று வாருங்கள், அல்லது உத்தரகோச மங்கை மண்டோதரி தாயாரை மனதார நினையுங்கள். உங்களுக்கு பேரும் புகழும் கணவனாலும் மனைவியாலும் குழந்தைகளாலும் ஊராலும் உலகாலும் நன்றாக கிடைக்கும். அதே நேரத்தில் தந்தையினுடைய உடல் நிலையில் ஆரோக்கியத்தை சற்று கவனம் வையுங்கள். ஏனென்றால் தந்தைக்கு இருதய நோயோ அல்லது செக்கப் போக வேண்டியவர்கள் கண்டிப்பாக சென்று விடுங்கள். அல்லது தந்தையோடு பேச முடியாதவர்களுக்கு சற்று நேரம் எடுத்து தந்தையோடு உறவாடுங்கள். சிம்மம் சீர்தூக்கி தங்களுடைய முகத்தை உலகுக்கு காட்டும் சிங்கம் போல் கர்ஜிக்கும் காலம். நான் தான் ராஜா என்பதை நிரூபிக்கும் காலம். மிக சிறப்பான காலம். தந்தையின் உறவில் மட்டும் சற்று கவனமுடன் இருங்கள். தன்னுடைய நரம்புகளை செக் பண்ணுங்க. அதாவது நியூரலிஸ்ட்டை பாருங்க, அல்லது ஜோதிடத்தை பாருங்க, அல்லது புத்தகத்தை படிங்க, அல்லது இதனால் வரை கணக்கு வழக்கு எழுதாத இருந்திருந்தால் கண்டிப்பாக கணக்கு வழக்கு ஆடிட்டரை சந்தியுங்கள். என்ன நடக்கிறது, என்ன நடத்தி கொள்ளலாம், எப்படி வரவு செலவு வைக்கலாம் என்பது. சிஏ ஆடிட்டர்களுக்கு ஒரு பொற்காலம். ஆடிட்டர்களுக்கு, படிப்பவர்களுக்கு, படித்த மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பான காலம். தங்களுடைய நிர்வாகம், தங்களுடைய மூலத்திறனையை நிரூபிக்கும் காலம். சரியான ஆளு பையவரை கூப்பிடுப்பா. அது மாதிரி நீதித்துறையும் தன்னுடைய நீதியை நிலைநாட்டியே தீரும். அது சிறு வயதாக இருந்தாலும் சரி, பெரு வயதாக சரி, நல்ல வார்த்தை சொன்னாப்பா. சின்ன பையனாக இருந்தாலும் நல்லா பேசினாப்பா. பெரியவங்களா இருந்தாலும் கரெக்டாக அவங்களுடைய அனுபவத்திற்கு, திறமைக்கு யார் பக்கம் சாயாமல் நீதியை நிலைநாட்டினார்கள். சிம்மம் நீதியை நிலைநாட்டும், நீதிக்காக போராடும், நீதியோடு வாழும். தந்தையினுடைய உடல்நிலையில் மட்டும் சற்று கவனம். தங்களுடைய வரவு செலவுகளில் இதனால் வரை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக ஒரு முறையேனும் பாருங்களேன். எவ்வளவுதான் வருகிறது, எவ்வளவுதான் இருப்பு இருக்கிறது என்று ஆய்வு செய்யுங்கள். ஆய்வு செய்தால்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நன்றி, நமஸ்காரம். இதுவரை சொல்லியது அத்தனையுமே பொதுவான பலன்கள் மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கையோடு மெர்ஜாகும் பலன்கள், உங்கள் ராசிகளோடு மெர்ஜாகும் பலன்கள். ஆக இதில் ஒரு சில பலன்கள் ஏறும் இறங்கும். அடியேன் பார்க்கும் விதங்கள், உங்களுடைய அம்சங்கள், ஒவ்வொருவருடைய அம்சங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை ஜாதக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் உங்களுடைய அம்சத்தின் ரீதியாகவும் இங்கு கூறியிருக்கிறேன். மேலும் ஜோதிட ஆய்வுகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.